நீங்கள் யாரால கழட்டி விடப்பட்டீங்களோ, யாரால அனுப்பிவிடப்பட்டீங்களோ, ஒருவேளை உங்களை வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிச்சிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு நிலம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்குள்ளதெல்லாம் பிடிங்கிட்டு இருக்கலாம், உங்களுக்கு சொத்தை பிடிங்கிட்டு இருக்கலாம், சுகத்தை பிடிங்கிட்டு இருக்கலாம், புருஷன் கைவிட்டு இருக்கலாம், உங்களை நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை வேற இடத்துக்கு அனுப்பிட்டு இருக்கலாம், ஒரு கம்பெனிலேருந்து உங்களை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கலாம், உங்கள் வேலையை விட்டு உங்களை தூக்கிட்டு இருக்கலாம். யார் யார் மூலமாக நீங்கள் அனுப்பிவிடப்பட்டீர்களோ, கழட்டி விடப்பட்டீர்களோ, துரோகத்தை நீங்கள் அனுபவித்தீர்களோ, நீங்க நல்லா மாடா உடைச்சு ஓடா தேஞ்சு போயிருப்பீங்க அந்த குடும்பத்துக்காக, அந்த கம்பெனிக்காக, அந்த வேலையில், அந்த எஜமானுக்கு. ஒருவேளை உங்களை புரிந்து கொள்ளாமல் நன்மைக்காக பாடுபட்ட, ஆசீர்வாதத்துக்காக பாடுபட்ட, அந்த குடும்பத்துக்காக பாடுபட்ட உங்களை யார் அற்பமா எண்ணி அந்த குடும்பம் உங்களை வெளியே அனுப்பிட்டாலும், அல்லது நீங்க வாழ்ந்துகிட்டே இருந்தாலும், உங்களை கேவலமா நினைச்சாலும், உங்க கண்ணீரை பார்த்து, உங்க பிள்ளையுடைய கண்ணீரை பார்த்து, உங்க நிலைமையை பார்த்து, நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் நீரூற்றை உண்டாக்குகிறவர். அவங்க அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள்.